எனது அன்பானவர்களே, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இளவேனில் காலத்தில் ஒரு பாவமும் அறியாத நம் இயேசு விசாரிக்கப்பட்டார். எந்த குற்றமும் செய்யாத அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். பின்னர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலையும் செய்யப்பட்டார். இதுவே சரித்திரம் கண்ட கொடூரமும் அநீதியும் நிறைந்த முதல் மரண தண்டனை. நம் இயேசுவின் கடைசி தருணத்தில் வானமே அதை ஒப்பற்ற சம்பவமாக பறைசாற்றியது. அது நண்பகல் வேலை. ஆனால் சடுதியில் காரில் அந்த இடத்தை கவ்விக்கொண்டது. சூரியன் ஒளி கொடுக்கவில்லை என லூக்கா 23:44 கூறுகிறது. நம் இயேசு தமது இறுதி மூச்சை விடுவதற்கு முன்பு முடித்துவிட்டேன் என்ற மறக்க முடியா வார்த்தைகளை விளம்பினார். ஆம், தமது உயிரையே தியாகம் செய்து அதிசயத்தக்க ஒன்றை அவர் நிறைவேற்றினார். அவருடைய பலி மனித வரலாறு கண்டிராத தலை சிறந்த அன்பு செயல். நம் இயேசுவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை மேற்பார்வையிட்ட ரோம நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் மரணத்திற்கு முன்பு இருள் சூழ்ந்ததையும் அதைத் தொடர்ந்து பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதையும் கண்டு மலைத்து போனார். நிச்சயமாகவே இவர் கடவுளுடைய மகன்தான் என்று வியந்துரைத்தார். மத்தேயு 27:54 இயேசு சாதாரண மனிதர் அல்ல, உன்னத கடவுளுடைய ஒரே மகன் என்பதை உணர்ந்தார். கர்த்தர் நம்மில் ஜீவனாய் இருக்கிறார். ஆமேன்.